ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாப்போ ட்ரேடர். நம்ம கோல்டில் நேற்று ஆக்சுவலாக என்ட்ரி பார்த்துருந்தோம். நான் உங்களுக்கு டெலிகிராமில் காட்டுறேன். உனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்டா, அப்போ தானே உனக்கு தெரியும். இரு, அதெல்லாம் ஓகே உனக்கு ஓகே. தெரியாது. 2 டைம் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நீ மியூட் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே, இரு. இப்போ ஓகே. ஆக்சுவலாக நேற்று பார்த்துருந்த என்ட்ரி வந்து இந்த இடத்துல பார்த்துருந்தேன். ஓகேவா, நான் அது டெலிகிராமில் காட்டினேன்னா கரெக்டாக தெரியும். ஒரு நிமிஷம். இந்த த்ரேன்ற பிளேஸ்ல தான் ஆக்சுவலா நம்ம நேத்து ரிவ்யூ வந்து போட்டிருந்தோம். இதுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இங்க ஒரு ஸ்பிங் ஆயிருக்கு, இந்த ஸ்பிங் இல்ல, இந்த இடத்துல ஒரு ஸ்பிங் இருந்துச்சு. ஸோ ஒன்னு அதை எடுப்பான், ஆர் அதர்வைஸ் இந்த லோ எடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி போகலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அதே மாதிரி இங்க ஒரு எஃப்இஜி கொடுத்துருந்தான். மார்க்கெட் வந்து எனக்கு செல்லு மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம நீங்க போன வீடியோ பார்க்கணும்னா போய் பாருங்க. இந்த லைனும் இந்த லைனுமே நான் வந்து நம்மளுக்கு ஒரு 1 ஹவர்ல வந்து ஃபேர் வேலி கேப்ல வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஆனா ஆக்சுவலா அதுல பை சைடுக்கு போயிருக்கணும். பட் ஆனா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து செல் சைடு இருந்ததுனால சரி, மோஸ்ட்லி ட்ரெண்ட் தானே ஃபாலோ பண்ணுவான் அப்படின்றதுனால இதுல என்ட்ரி போனேன். பட் ஆனா இந்த என்ட்ரி வந்து ஃபெயில் ஆயிருச்சு. மார்க்கெட் வந்து அந்த 1 ஹவர் தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா 50% லெவலோட போல. இந்த இடம் ஆக்சுவலா இந்த வந்து ட்ரேட் 3 வந்து ஆக்சுவலா லாஸ். ஆனா நான் சொல்லியிருந்தேன் 0.5% லோ ரிஸ்க் மட்டும் வைங்க அப்படின்னு. ஒரே நிமிஷம். நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா, நான் எதுவுமே எடிட்டோட பண்ணல. இதோ ஸ்கேல்ப் என்ட்ரி லோ ரிஸ்க் 0.5 மட்டும் போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அதுக்கப்புறம் ட்ரேட் 4 நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம சொல்லியிருந்த ப்ரீவியஸ் ஐயை வந்து மார்க்கெட் தூக்கியிருந்தான். தூக்குனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா இந்த 15 மினிட்ஸ்ல நம்ம என்ட்ரி பார்த்துருந்தோம். ஆனா இந்த 15 மினிட்ஸ் மார்க்கெட் வரவே இல்லை. மார்க்கெட் அதுலயே ரிட்டர்ன் ஆயிட்டான். ஆனா ஆக்சுவலா என்ட்ரி வந்து டிபி இட்டு, பட் ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வரல. அதே மாதிரி நேற்றுக்கு மோஸ்ட்லி என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி தந்திருந்தானா, ஒன்னு ஒரு 1 மினிட்லயே ஃபில் பண்ணியிருந்தான், இல்ல வந்து ஒரு 3 மினிட் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம்ல ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ரொம்ப ரன் அப் ஆயிட்டு இருந்தான். ஆக்சுவலா நாங்க ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆனா லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து தான் எடுத்திருந்தோம். இந்த என்ட்ரி வந்து ஆனா ட்ரிகர் ஆகல. அவங்க இந்த இந்த போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் வரல. வராமே ஆக்சுவலா டிபி இட்டானா. ஆனா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டான் டிபி இட்டாவ. ஆனா ஆக்சுவலா டிபி இட்டு, பட் நாங்க லோ டைம் ஃப்ரேம்ல எடுத்ததுல எங்களுக்கு கொஞ்சம் மூவ்ஸ் கிடைச்சிச்சு. அதுல கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலா நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் 2 வந்து எஸ்எல் அடி வாங்கியிருக்கு, 2 டிபி. ஆனா ஒன்னு வந்து ஆஹ் இந்த மாதிரி ட்ரிகர் ஆகாம போயிருச்சு. இன்னொன்னு வந்து எஸ்எல் எடுத்துட்டு போனது. ஆனா ஓவராலா நம்ம டெலிகிராம்ல ஷேர் பண்ண 4 என்ட்ரிஸ் ஓவராலா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா -1.5% ஓவராலா ஆயிருக்குது இது வரைக்கும். ஓகே, இதுதான் வந்து நேத்துக்கு நம்ம பார்த்திருந்த என்ட்ரிஸ். ஓகே, இப்போ இன்னைக்கு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு டெய்லியில இருந்து வரலாம். டெய்லியில எஃபிஜில இருக்கான் ஆக்சுவலா. இது நான் கவனிக்கவே இல்லை. எல்லாமே டெலீட் பண்ணிடலாம். எல்லாமே டெலீட் பண்ணியாச்சு. இன்னும் ஏதோ இருக்கு. ஓகே, இப்போ டெய்லியில பார்க்கும்போது டெய்லியில நம்மளுக்கு ஒரு எஃப்இஜி மட்டும் கொடுத்துருக்கான். ஆனா இதுவுமே நம்மளுக்கு டபுள் சைடு எஃப்இஜியா தான் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு பை சைடுக்கும் இருக்கான், இந்த இந்த சைடு செல் சைடுக்கும் இருக்கான். ஓகே, நம்ம பார்ப்போம் எது ரெஸ்பெக்ட் பண்ணுவான்னு. ஃபர்ஸ்ட் இது பை சைடுக்கு பார்ப்போம், இதுக்கு என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கானா 50% லெவலுக்கு அப்படின்னு. 50% லெவலுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கான். இப்போ நான் மோஸ்ட்லி செல் சைடு பார்க்கலாம். ஆனா அது ஒன்றும் ஒரு கன்ஃபர்மேஷன் தான். ஓகே, செல்லு நமக்கு இந்த இடம் நான் விட 4 ஹவர் போவோம். ஃபர்ஸ்ட் சில்வர்ல பார்த்துப்போம் ஏன்னா எஸ்எம்டி இருக்காங்க டெய்லியில.
ஆனா சில்வர்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எஃப்இஜி ரொம்ப கிளீனா எடுத்திருக்கான். இதுதான் ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதே மாதிரி இப்ப இருக்கிற செல் சைடு என்ட்ரிக்கு மார்க்கெட் ஆல்ரெடி உள்ள போயிட்டான். அதே மாதிரி இன்வர்ஷன் எஃப்இஜியும் இருக்கு. ஓகே. செல் சைடுன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இவன் எஸ்எம்டி போட்டுட்டு வருவானா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டைமுக்கு பை சைடு தான் இருக்கும். ஓகே, 4 ஹவர் போயிடுவோம். 4 ஹவர்லயும் இன்னும் நம்மளுக்கு ஃபில் பண்ணல. இன்னும் இந்த ஏரியா வரைக்கும் வரணும். ஓகே, அப்படி வந்தாலுமே பிரேக்கர் வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போக சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியட்ல மேபி சில்வர் வந்து ஐ எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு எஸ்எம்டி போட. எல்லாமே நடந்தாதான் நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு ஒரு வியூ தான் இது. ஓகே, பார்ப்போம். ஒரு ஷார்ட் டைம்க்கு இன்னும் பை சைடு இருக்கான். ஓகே, 1 ஹவர் போயிடுவோம். 1 ஹவர்லயுமே எனக்கு என்னமோ இன்னும் ஒரு இந்த இந்த ஏரியா தாண்டுற வரைக்கும் ஆக்சுவலா எனக்கு பை சைடு தான். அது சப்போஸ் அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு ஒரு வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான் அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம போக முடியும். ஆக்சுவலா இது டெய்லியில பார்த்துருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர், 1 ஹவர்ல நம்மளுக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து செல் சைடுக்கு ஆக்சுவலா மூவ் ஆக முடியும். இப்போதைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏஷியன்ல வந்து ஆக்சுவலா ஏஷியன்ல ஒரு என்ட்ரி பிடிச்சிருந்தோம். ஆஹ் ரொம்ப ஈஸியா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடுறான் இப்போ நான் ஏஷியன்ல. இதுலயே உங்களுக்கு பார்த்தா தெரியும், அழகா இங்கேயே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு, ஏன்னா மார்க்கெட் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது பை சைடு வியூ தான். இந்த இடத்துல அழகா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டான். நான் வந்து 5 மினிட்ஸ்ல எடுத்திருந்தேன் ஆக்சுவலா என்ட்ரி. நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு தெரியும் நான் எங்க என்ட்ரி எடுத்திருக்கேன்னா, மார்னிங் ஏஷியன்லயே ஒரு பை என்ட்ரி எடுத்தோம். விச் இஸ் அரௌண்ட் $500 கிட்ட க்ளோஸ் பண்ணோம். இனிமே நான் பை சைட்ல தான் இருக்கேன். அந்த நம்ம நம்ம மார்க் பண்ணியிருந்த அந்த ஏரியாக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம செல் என்ட்ரி பார்க்க முடியும். ஓகே, அதுல பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். என்ட்ரிஸ் வந்து நான் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். இப்போ வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு வியூ. ஒரு இன்னும் ஒரு லோவர் டைம்ல நம்மளுக்கு பை சைடு இருக்கான். பட் எங்க திரும்புவான்றது நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் சப்போஸ் வேலிடா இருந்தா நான் வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்றேன். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அது மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம என்ட்ரிஸ்லாம் அதில் ஷேர் பண்ணலாம். ஓகே, நீ சொல்றது சொல்றான். ம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கோ. இல்லை நான் ஓகேடா. உன்னோட வியூவும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அதுல கொஞ்சம் இப்போ என் சைடு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே. ஓகே. சேம் என்னோட வியூவும் பை சைடில் தான் இருக்கு. நானும் ரொம்ப டேஸா பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்து மூவ் ஆயிருக்கான். நான் நேத்தே இது வந்து பார்த்தேன். எஸ்டர்டே ஒரு கேண்டல் ஒன்று பாருங்க. இதோட லிக்விடிட்டி எடுத்திருப்பான், டேவோட லோ எடுத்திருப்பான். நான் அப்பயே இதை பார்த்துட்டேன். ஓகே, கன்ஃபார்ம் பை சைடில் இருப்பான். அது தென் அப்போ என்ட்ரி ஒரு 4 ஹவர்ஸ்ல பார்த்து செக் பண்ணி பார்த்தோம். இருடா ஒரே நிமிஷம் இரு. இது ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி போடுறது? நீ வந்து இரு இரு இரு, கொஞ்சம் பிளர்ரா இருக்கு. இவ்வளோதான் ஃபுல் ஸ்க்ரீனே வச்சா. இல்லை, ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுது, ஆனா ஃபுல் ஸ்க்ரீன் ஓவராலா வரல. சரி விடு, ஒரு கரெக்டாக தான் ம், இருக்கு. இப்போ பிரச்சனை இல்லை. கரெக்டாக தான் இருக்கா? ம். ஓகே. ப்ரைஸ் வந்து இப்போ டிஸ்கவுண்ட்ஸ்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கான். நேற்று எஸ்டர்டே கேண்டலோட லோ எடுத்திருக்கான். அப்பயே நான் ஒரு கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, மேலே ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணிட்டான் ப்ரீமியமில். அது வந்து இங்கே நீங்கள் பாருங்கள். இது ஒரு டூல் மாரி தான். நம்ம சும்மா வச்சு போட்டு பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லை ப்ரீமியம்ஸில் இருக்கான்னு. ஓகே, ப்ரீமியமில் தான் ஒரு எஃப்இஜி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கான். அதுவும் வந்து ஃபுல்லாக இல்லை. ஆல்ரெடி ப்ரீமியமில் இருக்க எஃப்இஜியே கிரியேட் பண்ண டச் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கான். ஸோ கோல்டு வந்து மேபி கீழெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் ட்ராப் ஆகாது. அப்படி ட்ராப்லாம் ஆச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப இம்பேக்ட் ஆகும்.
பேங்க்ஸ்லாம் ரொம்ப இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து இது வந்து ஷார்ட் டைமாக தான் கொஞ்சம் கீழே இறங்குது. ஓகே, இப்போ அப்படியே 4 ஹவர் ஸ்விட்ச் பண்ணலாம். 4 ஹவரில் ஸ்விட்ச் பண்ண சொல்ல நான் இங்கே நல்லா பார்த்தேன். ஒரு இங்கே ஒரு எஃப்இஜி, இது வந்து பிபிஆர் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. டபுள் எஃப்இஜி மாரி வச்சுக்கோங்களேன். அதில் டச் பண்ணிட்டு போயிட்டான். ஓகே, அப்பயே ஒரு கன்ஃபர்மேஷனே. அதுக்கப்புறம் கீழெல்லாம் எதுவும் இல்லை அவ்வளோவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே தான் போகணும்னு ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இங்கே ஒரு 4 ஹவர் எஃப்இஜி இருக்கு. மேபி ப்ரைஸ் வந்து இப்போ டெலிவரி ஆக வருது. இந்த 4 ஹவர் எஃப்இஜி ஒன்று கிரியேட் ஆகலாம். கிரியேட் ஆகிட்டு மேலே அப்படி போயிட்டு அகெயின் கீழவும் வரலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும் எப்பவுமே மார்க்கெட்டில். ஒன்று கீழவும் போகும், ஒன்று மேலேவும் போகும். அது இருந்தால் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுக்க முடியும். ஓகேவா? மேலே எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் ஐஸ் இருக்கு. இது எப்போ பிரேக் பண்ணுவான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த இயருக்குள்ள இப்படியே ஒரு கன்சாலிடேஷன் போட்டுட்டு போயிடுவான் மேபி. அப்படி இல்லைன்னா இந்த ஈக்குவல் ஐஸை வந்து பிரேக் பண்ண தான் பார்ப்பான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அப்படியே சில்வரில் பார்த்துப்போம். ஏன்னா சில்வரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இதில் வந்து நம்ம ஒரு செக் பண்ணிக்கலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்டிமே செக் பண்ணிக்கலாம். இப்போவே டே ஃபேர் வேல்யூ ஃபில் பண்ணிட்டான். ஆனால் கோல்டில் இன்னும் ஃபில் பண்ணலை. அது கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. இன்னும் கோல்டில் ஃபில் பண்ணலை. மேபி இது ஒரு பெரிய எஸ்எம்டியா கூட இருக்கலாம். ஓகே ப்ரோ, அப்படியே இப்போ லண்டன் செக்ஷன் போயிடுவோமா? லண்டன் செக்ஷன்ல இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆக இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. ம். நீங்க என்ன ப்ரோ லண்டன் செக்ஷன்ல எப்படி பாக்குறீங்க? வியூஸ் பையா லண்டன் இல்ல என்ன கன்ஃபர்மேஷன் எப்படி சொல்றீங்க? ஆக்சுவலா இப்ப நீங்க நான் வந்து மார்னிங்கே ஒரு நான் பார்த்தேன், நீங்க ஒரு என்ட்ரி எடுத்தீங்க. அதை ஷேர் பண்ணீங்களான்னு தெரியல. அது ஷேர் பண்றேன், நான் டெலிகிராம்ல போட்டுடலாம். நான் வந்து இப்போ ஷார்ட் டைம் நான் பை தான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா நம்மளுக்கு இன்னும் எந்த ஓகே ப்ரோ, கன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்கல. பை மார்க்கெட் தான். இப்போ பை ட்ரெண்ட்ல இருக்கு. நம்ம மாறணும்னா ஆக்சுவலா அந்த ஃபோர் ஓகே ஹவருக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 1 ஹவரோ இல்ல 15 மினிட்ஸோ நம்மளுக்கு ஒரு பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் நடந்தாதான் நம்ம வந்து செல்லுக்கு மாற முடியும். பார்ப்போம், கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம ஆமா. வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது ஒரே வீடியோல பிஃபோரா. நம்ம அப்டேட் என்ன எப்படி ஓகே, இருந்தாலும் ஆமா, நம்ம 5 to எல்லாமே 10 சொல்ல மினிட்ஸ் பிஃபோரா முடியாது. சொல்லிடலாம் டெலிகிராம்ல. ஓகே. இங்க பாருங்க ப்ரோ, நேத்தே ஒரு செம்ம என்ட்ரி கொடுத்தான். ஆனா நம்மளும் வெயிட் பண்ணோம், இங்க வரவே இல்லை. லண்டன் ஏஷியனோட லோ எடுத்துட்டு லண்டன்ல நம்மளுக்கு இங்க வெயிட் பண்ணோம் 15 மினிட்ஸ். கொடுக்கவே இல்லை. நீங்களும் சொன்னீங்க, இதை ஷேர் பண்ணீங்க, இங்க இந்த 15 ம். மினிட்ஸ்ல வருவான்னு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. இங்க பிரேக்கர்ல ஒரு என்ட்ரி எடுத்தீங்க, பார்த்தேன், செக் பண்ணேன். இதெல்லாம் ம். செம்ம என்ட்ரி ப்ரோ. இதெல்லாம் ஏஎம்டின்னு வச்சுக்கோங்க. இதான் அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் வந்து நீங்க இன்டெப்தா கத்துக்கிட்டா வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ். ஆனா நம்ம இங்க ஃபுல்லா ஷேர் பண்ண முடியாது. சும்மா ஒரு சாம்பிள் சொல்லி கொடுங்க ப்ரோ, ஏதாச்சும் ஒன்று. இல்ல ப்ரோ, வியூவர்ஸ்க்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. நம்ம இப்ப சொல்றது பாதி பேருக்கும் புரிய முடியாது. அதனால வந்து இந்த ஏஎம்டி மாடல்லாம் என்னன்னு சொல்லித்தாங்க. சும்மா உங்களுக்கு வேணும்னா நான் சொல்றேன், இல்ல நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்களே கிளியரா சொல்லுவீங்க. இல்ல ஏஷியன்ல ப்ரோ, என்ன அது பண்ணுவா, லண்டன்ல என்ன பண்ணுவா, நியூயார்க்ல என்ன பண்ணுவான்னு. இல்ல அது ஏன்னா வந்து நம்ம செப்பரேட்டா வீடியோவா ம், போட்டாதான் அது புரியும். நம்ம ஆல்ரெடி இவ்வளவு நேரம் அனாலிசிஸ் சொல்லியிருக்கோம். இப்ப நம்ம ஓகே ஏஎம்டி எடுத்துட்டு வந்தோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அது நம்ம செப்பரேட் ஓகே வீடியோவா ஒன்னு போடும்போது தான் அவங்களுக்கு. ஏன்னா இப்ப இதுல வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட முடியாது. ஓ நம்ம சொல்லி தரும்போது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னாதான் ஓகே கத்துக்கும் போது லேர்னிங் பர்பஸ்க்கு நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வச்சு ஒரு தனி வீடியோ போட்டாதான் அது வந்து பெட்டரா இருக்கும். ஓகே அதே மாதிரி வியூவர்ஸோட என்கேஜ்மெண்ட் பொறுத்து தான். அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா போட்டுடலாம் அந்த வீடியோ. பாத்துக்கலாம் ப்ரோ, இது ஓகே முடிச்சுக்கலாம். ப்ரோ. ஆஹ் நீங்க இதை முடிச்சதும் பாருங்க, வந்து கோல்டு டெலிகிராம்ல எல்லாம் அப்டேட் செம்ம. பண்ணிடலாம். ம், வியூஸ் வந்து நம்ம ஓகே. டெலிகிராம்லயே ஷேர் பண்ணிடலாம் ப்ரோ. இல்ல, இது ஒரு ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். நீங்க ஓகே. எப்பவுமே ஓகே. நான் ஒரு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். எப்பவுமே பிரைஸ் வந்து லிக்விடிட்டியும் ஒரு எஃப்இஜிக்காக தான் வந்து பிரைஸ் மூவ் ஆகும். அது வந்து நான் இன்டெப்தா சொல்ல முடியாது. இவர் சொல்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ ஆனாலும் இங்க பாருங்க, இங்க ஒரு ஈக்குவல் ஐஸ் இருக்கு. பிரைஸ் வந்து நல்லா பாருங்க, ஒரு கேப்ஸை ஃபில் பண்றதுக்கும் ஒரு லோஸும் ஒரு ஐஸை எடுக்கிறதுக்காக தான் மார்க்கெட் மூவ் ஆகும். இதுதான் அல்காரிதம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவரே சொல்லியிருக்காரு. ஆனா பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் அவர் அப்புறம் சொல்றேன்னு சொல்லுவாரு.
இருக்காரு. அதனால பாருங்க, இந்த மாரி நீங்க பிரைஸை வந்து வாட்ச் பண்ணுங்க எப்பவுமே. ஏன் பிரைஸ் வந்து ஏன் டெலிவரி ஆகுது, ஏன் கீழே வந்து மேலே போறோம்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் உங்களோட சைட்ஸ்ல இருந்து பாருங்க எப்பவுமே. யாரும் இப்ப நாங்க சொல்றதும் வந்து ஓகே நீங்க எடுத்துக்கலாம். ஆனாலும் வந்து உங்களோட வியூஸும் உங்களோட என்ட்ரிஸை பொறுத்து தான் நீங்க எடுக்க முடியும் என்ட்ரிஸ்லாம். ஓகேவா? அப்படி பாருங்க. ஓகே ப்ரோ, பார்ப்போம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபர்மேஷனு ஒன்று வந்து இந்த எஃப்இஜி, இந்த 4 ஹவர் எஃப்இஜி தொட்டுட்டு சப்போஸ் கீழே வரலாம். இல்லைன்னா இப்படி ஒரு கொடுத்துட்டு மேலே போக சான்ஸ் இருக்கு. அதேதான் ப்ரோ ஒன்ஸ் என்னோட இந்த ஐ வியூ. கண்டி பிரேக் பார்ப்போம். ஆயிடுச்சுன்னா, ம். இந்த அதான் எங்களோட வியூ தான் சொன்னீங்க. ஒன்ஸ் இந்த ஐ கண்டி பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுதான் கோல்டு மேலே போயிடுவோம் ப்ரோ இதுக்கப்புறம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. பார்ப்போம் ப்ரோ. லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு நம்ம டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிக்கலாம். ம். ஓகே.